ரியோ ராஜ்ன்றத ரியோன்னு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அது பிகாஸ் இட்ஸ் வெரி கேட்சி. ராஜ் வேணாம். ஹியர் ஆஃப்டர் யூ கால் யுவர் செல்ஃப் ரியோ. நல்லா இருக்கு இனிமே. ஏன்னா ராஜ்ன்றது அது டைல்யூட் பண்ணுது. ரியோ ரியோ ஓ ஜஸ்ட் இட் கோஸ் அப் ஆக்சுவலி. ரியோ நல்லா இருக்கு. இதுக்கப்புறமா ஒன்லி ரியோ. அது போதும் லியோ. அது மாதிரி லியோ அது நல்லா இருக்கு ஆக்சுவலா. ரியோ அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஓ சார் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ரியோன்னு தான் வந்து கூப்பிடுவோம். பட் ஐ திங்க் டைட்டில் மட்டும் தான் ரியோ ராஜ் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. அது ராஜ் வந்து அது வந்து அதையும் வேணான்ட்டாரு. அதை எடிட்டிங் பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். ரியோ அவ்வளோதான் போதும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த டிசைனிங் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு டைட்டில் டிசைன் பண்ணணும்னா மணிரத்னத்தை கற்றுக்கணும்னு சொல்லுவேன். ஓகே. மணிரத்னம் சார் வந்து எந்த படம் வந்தாலும் அந்த டைட்டிலுடைய டிசைனிங்கை ரொம்ப பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் கன்னத்தில் முத்தமுட்டால் அப்படின்ற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு டைட்டில் வந்து இட் இஸ் விசிட்டிங் கார்டு ஃபார் த ஹோல் மூவி. இந்த படத்துக்கு இந்த டைட்டிலுடைய டிசைனை அது வந்து அது ஒரு தாலியை போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிசைனில் வந்து அது உடைஞ்சு போனது. பொல்லாதவன் வந்து ஒரு சின்ன அதை விட I think the director and the director team meticulously worked on the title itself. இந்த ஆண் பாவம் அப்படின்றது நாங்கள் முதல் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு முதலையாக அந்த ஒரு வார்த்தையே புதுசாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஆண் பாவம் அப்படின்றது யாருமே இருந்துச்சு, ஐடியா இருந்துச்சு. ஆனால் ஒரு வார்த்தையாக யாருமே அவர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஆண் பாவம் அதுக்கு இன்னொரு கமா போட்டு பொல்லாததுன்னு அந்த பையன் சேர்த்துருக்கான். ஸோ இட்ஸ் வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹிம்.